டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த எக்ஸாமுக்கான ஃப்ரீ பேட்ச் எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீஸ் என்ற பெயரில் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப் மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் என்ன வகுப்பு நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய அகாடமி ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான லைவ் டிஸ்கஷன் அப்படின்றது எவரி சண்டே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக, அதாவது இந்த 150 நாட்கள் அப்படின்றத நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நீங்கள் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க, எப்படி வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண போறீங்க, ஸோ அதை எப்படி படிக்க போறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்றத முழுவதுமாக பார்க்க போறோம். ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கான வகுப்புகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு வகுப்புலையும் நடத்தப்படக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக வந்து கொடுக்கப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம். ஆர் நம்மளோட அகாடமியோட புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு வாராந்திர வந்து பயிற்சி தேர்வுகள் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் திருப்புதல் தேர்வு இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வுகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 5 மாதங்கள், அதாவது 150 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம அகாடமி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த குரூப் 4 தேர்வில் 180 கேள்விகள் குறையாம நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத இலக்கா வச்சுட்டு தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த இலவச வகுப்புகள் அப்படின்றது வந்து ஜூலை 20ஆம் தேதி வந்து தொடங்குது. அதில் பாடக்குறிப்புகளும் வழங்கப்படும், பயிற்சி தேர்வுகளும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொது தமிழ் மற்றும் கணிதம் அப்படின்ற 2 சப்ஜெக்ட் வந்து எப்போ எடுக்கப்படும் அப்படின்னா காலை வந்து 6:30 மணிக்கு உங்களுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பொது அறிவு அப்படின்றது மதியம் வந்து 12 மணிக்கு உங்களுக்கான வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவங்க தான். ஸோ ஆல்ரெடி அரசு நடத்தக்கூடிய வந்து பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு எடுத்தவங்க தான், நான் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பொது அறிவு நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். என்னுடைய பேர் வந்து விஜயகுமார். பொது தமிழ் வந்து திருமதி அனிதா பிரியங்கா எடுக்க போறாங்க. கணிதம் வந்து திருமதி திவ்யா வந்து எடுக்க போறாங்க. ஸோ இந்த வகுப்புகள் எல்லாமே நம்ம விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழியா நீங்க வந்து பார்க்கலாம். இது இந்த பிடிஎஃப் வந்து இந்த கிளாஸ் டீடைல்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மெட்டீரியல் அப்படின்றதும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்க ஆப்லையும் போடலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் வந்து போடலாம் OMR பேஸ் பண்ணியும். ஸோ அதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன் வந்து விஜயகுமார் அகாடமி ஆப்ல வந்து உங்களுக்கு இருக்கு, நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு போகும் இந்த பிடிஎஃப்ல. அதே மாதிரி இந்த கிளிக் ஹியர் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து போகும். ஸோ அங்க நீங்க பாடக்குறிப்புகளும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பா சரியான புத்தகமும் கடின உழைப்பும் எங்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா வந்து கிட்ட போகுது. ஸோ இப்போ நம்ம டீடைல்டா ஷெட்யூல் பார்ப்போங்க. ஸோ காலை வகுப்புகள் வந்து பொது தமிழ் கணிதம் அப்படின்றது திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது தமிழ் வகுப்புகளாக வந்து இருக்கும். அடுத்த 2 நாட்கள் வியாழன் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கணித வகுப்புகளாக இருக்கும். இந்த ஃபார்மட் அப்படியே கண்டினியூ ஆகும் த்ரூ அவுட் வந்து. ஸோ அப்போ ரெகுலராக காலையில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு நீங்கள் கிளாஸ் வந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, முன்னாடியே எழுந்தாலும் சரி 6:30க்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி கிளாஸ்ல என்ன நடத்துறாங்களோ அதை வந்து குறிப்பா வந்து எடுத்துக்கிறது. அதெல்லாம் இதுக்கான பிரத்யேகமா குரூப் 4க்கான புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நம்ம வெப்சைட்லயே இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த புக்ல அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்றது முதல் கட்டமா நீங்க வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வகுப்பு முடிஞ்சோடனே அதை வந்து ரிவைஸ் பண்றது அப்படின்றது 2வது கட்டம். மதியம் வந்து 12 மணிக்கு வந்து உங்களுக்கான பொது அறிவு வகுப்பு. ஏன்னா பொது அறிவுல வந்து 75 கேள்விகள் இருக்க போது, கணிதத்துல 25 கேள்வி இருக்க போது, தமிழ்ல 100 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி அப்படின்றது நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ பொது அறிவு அப்படின்றது 5 நாட்களும் என்ன நடக்க போகுது, மண்டே டு ஃப்ரைடே, இங்க எக்ஸாக்டா டேட்டு கிழமை வந்து போட்டாச்சு, என்ன தலைப்பு வந்து எடுக்கப்படும், எத்தனை மணிக்கு எடுக்கப்படும் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க அட்டன் பண்ணலாம். அந்த சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு போறோம். அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வந்து மாதாந்திர நடப்பு நிகழ்வு மட்டும் இல்லாம நம்ம பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கவர் பண்ண போறோம். பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே சொல்லிட்டு அதையும் நம்ம இதுல கவர் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதையும் நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப்ல போயிட்டு நீங்க மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல நீங்க காணொலியா பார்த்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் அப்படின்றது எவரி சண்டே வந்து உங்களுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஆப்ல வந்து இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்லேயே நீங்க டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான் இருக்க போது. டெஸ்ட் முடிஞ்சால் உங்களுக்கான டிஸ்கஷன் அப்படின்றது லைவா வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லே நடைபெறும். ஸோ அது டைம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து டிஸ்கஷன் வந்து அட்டன் பண்ணலாம். நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணீங்க, ஆர் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்க சாட்ல போட்டீங்க அப்படின்னா அங்க டிஸ்கஷனாவே நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து வகுப்புகள் வந்து இருக்கு. திங்கள் முதல் சனி வரை வகுப்புகள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த வகுப்புகள் அப்படின்றது ப்ரீ பிளானடா உங்களுக்கு
எல்லாமே வந்து கிளியராக கிளாஸு மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அடுத்து 150 நாள் 5 மாதங்கள் அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டீரியலை தயார்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். என்ன அனலைசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நடந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கேருந்து டிஎன்பிசி கேட்டாங்க அப்படின்ற சோர்ஸ் அனலைஸ் பண்ணி, ஸோ அந்த சோர்ஸில் இருக்கிற கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிளாஸை வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த சோர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு என்ன பண்ண போறோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்களா. ஸோ அப்படி நம்ம மெட்டீரியல் அப்படின்றதும் தரமா இருக்க போது டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எக்ஸாக்டா டிஎன்பிசி பேட்டர்ல இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கூற்று காரணம் அப்படின்றது 21 கேள்விகள் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் 75 அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ 75 21 இருக்குன்னா அந்த மாதிரி வெயிட்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா, கூற்று காரணம் சரியான வந்து கூற்று எது, அதுக்கு அடுத்து பொறுத்துக்க அப்படி சொல்லிட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அந்த பேட்டர்ல அப்படி எக்ஸாக்டா அவங்களுக்கான தேர்வு மாதிரி தேர்வு இருக்கும். அதே மாதிரி தேர்வில் கேட்கப்பட்டது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம், மெட்டீரியல் ஸ்டார் போட்டு உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்புறம் முக்கியமானது கேட்க போறது என்ன அப்படின்றத அதை ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு வகுப்புல கொடுக்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப தெளிவா அந்த 150 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள் நடத்தப்படும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கு, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நீங்க முழுக்க ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த வாரம் 2வது வாரத்தில் உங்களுக்கான தலைப்புகள் இருக்கு. என்ன எடுக்கப்படுது, இயற்பியல் 2வது வாரத்தில் நமக்கு புதன்கிழமை முடிஞ்சிருது. அடுத்து வேதியியல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது நம்ம இங்கே போட்டிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலா செங்குத்தா வந்து கிடைமட்டமாக வந்து தலைப்புகள் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் ஹரிசாண்டலா வந்து. ஸோ அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சனிக்கிழமை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கவர் பண்ண போறீங்க. ஸோ நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா வந்து ஜனவரி டு நவம்பர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஷெட்யூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அனைத்து தலைப்புகளுமே இதில் வந்து மேக்ஸ் கணிதம் அப்படின்றது வந்து நம்ம புக்கில் சிலபஸ்ல இருக்கிற தலைப்புகள் மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் சிலபஸ் அங்க எந்த தலைப்புலாம் போறாலும் அதையும் நம்ம இதுல சேர்த்து கொடுத்திருக்கோம். ஜிஎஸ் பொறுத்தவரை எல்லா தலைப்புகளுமே நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். குரூப் 4 சிலபஸ்ல இருக்குது. சோ நடத்தும் போதே வந்து எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினட்டா क्वेश्चन வரும் அப்படின்றதை சேர்த்து உங்களுக்கு அதுல சொல்லிடுவோம். அப்ப அதை படிக்கும்போது இன்னும் கூடுதலா கவனமா நீங்க படிக்கிறது, ரிவிஷன் பண்றது அப்படின்னு கொண்டு போயிடலாம். தமிழும் அதே மாதிரி நம்ம டீடைலா வந்து போட்டிருக்கோம். நம்ம டார்கெட் அப்படின்னா 90க்கு மேல வந்து தமிழ்ல வந்து போடணும். அதான் நம்மளுடைய டார்கெட். அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்றது மினிமம் 20 போட்டோம்னா 20க்கு மேல வந்து உங்களை போட வைக்கணும் அப்படின்றதான் அதனுடைய டார்கெட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதையும் 70க்கு மேல உங்களை போட வைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இலக்கா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் அவங்க 180 கேள்விகள் வந்து சரியா போட வைக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நம்ம இந்த வகுப்புகளை வந்து நம்ம தொடங்கி இருக்கோம். இதை சரியா முறையா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் எழுதப்பட்ட தேர்வு வந்து வெற்றி பெற்று நீங்க அரசு அதிகாரியா உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராவோ அல்லது விஓவாவோ அல்லது ஜூனியர் அசிஸ்டன்டாவோ அல்ல டைபிஸ்டாவோ ஸ்டெனோவோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்க அடைய முடியும் அப்படின்னு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க தேர்வுக்கு முறையா வந்து தயாராகணும், வெற்றி பெறணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு. அடுத்து உயிரியல் அப்படின்ற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த 3வது வாரத்துல செவ்வாய்க்கிழமை வந்து தொடங்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் தொடங்கும் போது அந்த சப்ஜெக்ட் வந்து இங்க தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செங்குத்தா வந்து போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்டையரா நம்ம அந்த 150 டேஸ்க்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம். இந்த 150 நாட்கள் எப்படி நீங்க கொண்டு போனோம் வந்து இப்ப செல்ஃபா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தலைப்புகளை அந்தந்த தேதியில நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாருங்க. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு காம்பரன்சிவா இந்த தடவை நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாக்டா லாஸ்ட் இயர் பேட்டர்ன் நம்ம கவர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் 2021 இருந்து என்னென்னலாம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கு கிளாஸ்ல. என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல எந்த ஸ்டாண்டர்டா எஸ்சிஆர்டி அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். அடுத்தடுத்த காணொலியில உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். இதுல நம்ம ஷெட்யூல் பத்தி தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்த காணொலியில ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுக்க போறேன். அந்த டீகோட் பண்றதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சப்ஜெக்ட்ல இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இந்த சாப்டர் இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த சாப்டர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எக்ஸாக்டா நான் சொல்ல போறேன். 90% கேள்விகள் வந்து வெறும் 50 தலைப்புகள்ல இருந்தா வருது. அப்ப 72 தலைப்புகள் நமக்கு ஜிஎஸ்ல இருந்தாலும் அந்த 50 தலைப்புகள்ல இருந்து தான் நமக்கு 90% கேள்வி வருது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அனாலிசிஸ்ல சொல்ல போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்க எங்க இருந்து கேட்கறாங்க, எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களா நான் சொல்ல போறேன். அந்த வகுப்புகளே உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு. சோ அடுத்து ஜியோகிராஃபி முடிஞ்சோடனே வரலாறு அப்படின்றது உங்களுக்கு தொடங்கி போகும். சோ வரலாறு இந்த முதல் 3 யூனிட் அப்படின்றது நம்ம எங்க கொண்டு போய் முடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து
நம்ம செப்டம்பர் 17ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணிடும். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன தலைப்பு தொடங்குதுன்னா இந்திய ஆட்சியல் அடிமக்கள் வந்து நம்ம வழக்கமா டிஎன்பிசி அப்படியே எக்ஸாக்டா அந்த எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காங்களோ அத்தனை கொஸ்டின் ஃபாலோ பண்றான்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. சில இடங்கள்ல கூடுதலா கேட்கறாங்க, சில இடங்கள்ல குறைச்சு கேட்கறாங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வரும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி வகுப்புகள் நடத்தும் போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ப்ரையாரிட்டி 1 ப்ரையாரிட்டி 2 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அதில் முன்னுரிமை 1 முன்னுரிமை 2 சொல்லிட்டு அந்த முன்னுரிமை 1 தலைப்புகள் அப்படின்றது அது மறந்துடாம ஸ்கிப் பண்ணாம அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துறேன். அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி நீங்க அட்டன் பண்ணீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா முழுவதுமா நீங்க அட்டன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். வந்து அடுத்து இந்திய ஆட்சியல் அப்படின்ற தலைப்பு வந்து ஆரம்பிக்கிறது வந்து செப்டம்பர் வந்து 18ஆம் தேதி வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அது எங்க கொண்டு போயிட்டு நம்ம முடிக்கிறோம் இந்திய ஆட்சியில பாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம முடிச்சிடும் வந்து. ஸோ அதற்கு அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம வந்து தொடங்குறோம். அது தொடங்கக்கூடிய அந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அக்டோபர் 27ஆம் தேதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து யூனிட் 6 அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 28ஆம் தேதி அக்டோபர் 28ஆம் தேதி அப்படின்றத நம்ம யூனிட் 6 வந்து தொடங்குறோம். அப்படி தொடங்கக்கூடிய அந்த தலைப்பு நம்ம எங்க கொண்டு போயிட்டு முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ நவம்பர் 13ஆம் தேதி முடிச்சிடறோம். அதுக்கப்புறமா நம்ம இங்கிலீஷ் பொது தமிழும் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து 6:30 AM நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த செஷன் எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதற்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து நம்ம பாலிசி நோட்ஸ் இருக்கு. 22ஆம் தேதி அதற்கான பயிற்சி தேர்வு இருக்கு. இது முடிச்ச உடனே உங்களுக்கான திருப்புதல் தேர்வு மற்றும் அதுக்கான அட்டவணை அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கு அப்படிமுக்கிறோம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றது எக்ஸாக்டா டேட் 23, 24 என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் வந்து 23ஆம் தேதி நவம்பர் 23 உங்களுக்கான வகுப்பு ஃபோர்னூன்ல இருக்கும். காலையில 10ல இருந்து 1 மணி வரையும். அதே 2:30ல இருந்து 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து அங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸும் அப்புறம் கணிதம் இருக்கு. இங்க பொது தமிழ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாக்டா நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து எடுக்க போறோம், என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ திருப்புதல் முடிஞ்சோடனே திருப்புதல் தேர்வும் உங்களுக்கு இருக்கு. அந்த தேர்வை நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து திருப்பியும் வந்து புவியியல் இருக்க போது பொது தமிழ் அப்புறம் நடப்பு நிகழ்வு கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ண போறோம். அதோட சேர்ந்து பொது தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் என்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்கோம். அந்த டாபிக்ஸும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. இதை அப்படியே நம்ம திருப்புதல் தேர்வு மொத்தம் 6 தேர்வு வந்து எழுதுவீங்க 6 யூனிட்டுக்கு. அதில் பொது தமிழும் கவர் ஆகிடும், உங்களுக்கு நடப்பு நிகழ்வும் கவர் ஆகிடும், கணிதமும் கவர் ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து எதோடனா ஜிஎஸோட சேர்ந்த மாதிரி அப்படிங்கிறோம். ஸோ அப்போ திருப்புதல் தேர்வு நம்ம எங்கே முடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 6 தேர்வு இருக்கு. ஸோ அந்த 6வது தேர்வு அப்படின்றத நம்ம டிசம்பர் 10ஆம் தேதி முடிக்கிறோம். டிசம்பர் 11, 12, 13 உங்களுக்கான முழு மாதிரி தேர்வு இருக்கு அப்படிங்கிறோம். இதுதான் நம்மளுடைய டீடைல்டு ஷெட்யூல் அப்படிங்கிறோம். இந்த தேர்வுகள் எல்லாமே நம்ம புத்தகத்தை அடிப்படையில் தான் நடத்த போகிறோம். அதுக்கான பாடக்குறிப்புகள் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். சப்போஸ் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா நீங்க புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக தான் உங்களுக்கு நடத்த போகிறோம் அனுப்புகிறோம். பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ், டெஸ்ட் பிடிஎஃப், டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோ அது யூடியூப் சேனல் தான். டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ண அந்த அனடேஷன் இருக்குல்ல அந்த பிடிஎஃப் நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ ரீசன்ட் டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வெற்றியாளர் நம்ம உருவாக்கியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி உங்களுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வில் வெற்றியாளர்களா நீங்க இடம்பெறணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ அதை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான எல்லா விதமான சப்போர்ட் அப்படின்றது நம்ம அகாடமி உங்களுக்கு கொடுக்க போறோம். வந்து ஸோ ஒரு மாணவருக்கு என்ன தேவை அப்படின்னா சரியான வழிகாட்டுதல், அதை நான் உங்களுக்கு தெளிவாக பண்ண போறேன். அண்ட் 2 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு வந்து பண்ண போறாங்க. அப்புறம் மெட்டீரியல் வந்து சரியான மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுக்க போறோம். 2வது. அடுத்து 3வது என்னன்னா அந்த மெட்டீரியல் படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கு தான் வகுப்புகள் வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகுப்புல நீங்க படிச்சு முடிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல பயிற்சி தேர்வுகள் கண்டிப்பா வேணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம டிசம்பர் 20 என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்குறோம். அந்த எக்ஸாமுக்கு பயிற்சி தேர்வுகள் அப்படின்றது அவசியம். அதான் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அதுல வரக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் விதமா உங்களுக்கான லைவ் டிஸ்கஷன் அப்படின்றது நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம திருப்புதல் தேர்வு இருக்கு. திருப்புதல் தேர்வுக்கு முன்னாடி ரிவிஷன் கிளாஸ் இருக்கு. இந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்புதல் தேர்வு அப்படின்னு அதையும் நீங்க போட்டு பார்க்க போறீங்க. அப்புறம் முழு மாதிரி தேர்வு அண்ட் இறுதியா நீங்க டிசம்பர் 20ஆம் தேதி போயிட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதணும். இந்த 5 மாதங்கள்
ஜூலை 20 ஆரம்பிச்சு நம்ம டிசம்பர் 20 அப்படின்றத நீங்க கட்டுக்கோப்பா ரெகுலரா 100% வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க எடுக்கக்கூடிய குறிப்பு அல்லது நம்மளுடைய புத்தகத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணதை ரிவிஷன் பண்ணணும். அது ரெண்டாவது வந்து. மூணாவது என்ன அப்படின்னா வந்து பயிற்சி தேர்வு. தேர்வு வந்து எழுதி பார்க்க, தேர்வு போட்டு பார்க்கறதுன்னு. அப்ப இந்த 3 விஷயத்த பண்ணீங்கன்னாவே போதும், நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்றது அந்த டாபிக்கை படிக்கிறதுக்கு சமம் வந்து. அப்ப அந்த டாபிக்கை அங்க படிச்சிருங்க. ரெண்டாவது என்ன பண்ண போறீங்கன்னா ரிவிஷன் பண்ண போறீங்க. மூணாவது என்ன அப்படின்னா வந்து மாதிரி தேர்வு, அந்த பயிற்சி தேர்வு அப்படின்றது போட்டு பார்க்க போறீங்க. இந்த 3 விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றியாளர் ஆயிடலாம். குரூப் 4 தேர்வுல வெற்றி பெற்ற 2027 அரசு அதிகாரி ஆகிடலாம் அனுப்பிக்கலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ரெகுலரா நம்மளோட அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல் எங்க டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட ஆப்ல டவுன்லோட் பண்ண போறீங்க. அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆப்லையும் போடலாம். அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ண நல்லது. சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க திருப்புதல் தேர்வு, மாதிரி தேர்வு, அது வந்து முழு மாதிரி தேர்வு வந்து நீங்க ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானதா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அதுல 9 டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுல மேலும் ஃபர்தரா குரூப் 4 எக்ஸாம் பத்தின அனைத்து விதமான டீடைல்ஸ் வந்து, ஸோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், வேகன்சியாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே முழுமையாக வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து வந்து வழங்கப்படும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுங்க, அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். இது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை முழுமையாக தயார்படுத்துறது அப்படின்றது எங்களுடைய கடமையாக இருக்க போது, இதை சரியா பயன்படுத்துறது அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ சரியான முறையில் இதை பயன்படுத்தி 2026 மறக்க முடியாத ஒரு இயரா இந்த தேர்வை வந்து எழுதுங்க. 2027 அரசு பணியாளர், அரசு அதிகாரியா ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட்.